மாணவர் அணியினர் 100 பேர், இளைஞர் அணியினர் 100 பேர் என்று 300 பேரை தேர்ந்தெடுத்து, எல்லாம் 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீருடை கொடுத்து நான் அதற்கு தலைமையேற்று அங்கிருந்து மணப்பாறை திண்டுக்கல் வழியாக என் நடைபயணத்தில் இந்த பகுதி எப்பொழுதுமே இடம்பெறவில்லை. முதல் தடவை வருகிற போது மதுரையிலிருந்து வந்து நான் குடைரோட்டில் இருந்து பழனியை நோக்கி சென்று குடும்பப்பேட்டை வழியாக கோயம்புத்தூர் போய்விட்டேன். 2வது தடவை மதுரையிலிருந்து காரைக்குடி சென்று திரும்ப திருச்சிக்கு வந்து விட்டேன். ஆக திருச்சியிலிருந்து மதுரைக்குள்ள இந்த சாலையில் நான் நடந்ததில்லை. அதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதிலே முக்கிய நகரங்கள் மணப்பாறை, திண்டுக்கல். ஆக பிரதான சாலை போகிற இடங்களில் சர்வீஸ் ரோட்ல இறங்கி அந்தந்த ஊர்களுக்கு உள்ளே போய்விட்டு வர திட்டமிட்டு மொத்தம் 175 கிலோமீட்டர் வருகிறது.